students, now we are going to discuss about Unit 7 company accounts, especially first topic is shares issued at par. Okay, let us discuss about first format of journal entries in shares issued at par. Okay, right. First journal entry நம்ம பார்த்துருவோம். journal entry format date particular cell of number debit credit. Okay, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண உடனே அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற ஃபேஸ் வேல்யூ. ஓகே, 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 rupees அப்படின்னா அந்த 10 rupees அப்படிங்கிறது ஒரே டயத்தில் இமீடியட்டாக கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த 10 rupees கலெக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்ளிகேஷன் அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, தென் அலாட்மெண்ட் அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, தென் ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் அப்படிங்கும்போது சில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கும்போது டோட்டல் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த இஷ்யூ பண்ண ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள். அந்த ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு கம்பெனி அப்படிங்கும்போது பேங்க் மூலிமா தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கணும். அப்படிங்கும்போது அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் இஸ் எ ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகே, திஸ் இஸ் த என்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் செகண்ட் என்ட்ரி பாருங்கள். An allotment of shares to transfer share application money, share application account debit to equity share capital account. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரிக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதே அமௌண்ட் தான் இங்கேயுமே வரும். ஓகே, ஸோ அமௌண்ட்டை வாங்குகிறோம், அப்புறம் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இருக்கிற ஷேர்ஸை விட இருக்கிற வேக்கன்சி விட அதிகமான அப்ளிகேஷன் வரும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டயத்தில் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் என்ட்ரிக்கு ஆப்போசிட். என்ன என்ட்ரி அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். புரியுதாப்பா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரிக்கு ஆப்போசிட். பணத்தை வாங்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அதே இது ரிஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி தர்றோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இந்த 3 என்ட்ரி ரிலேட்டட் டு share application amount. Then another one is fourth பாருங்க. ஃபோர்த்து என்ட்ரி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜுக்கு வருது. எது அப்படின்னா அப்ளிகேஷன் முடிஞ்சோன்னா அதுக்கடுத்து அலாட்மெண்ட். இந்த ஷேர்ஸ் உங்களுக்கு தான், இந்த வேக்கன்சி உங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் அலாட்மெண்ட். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கும்போது ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திரம், அப்புறம் அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணுறோம். அப்படி ஷேர் கேபிட்டல் மணி டியூக்கு என்ட்ரி என்ன அப்படின்னா equity share allotment account debit to equity share capital account. equity share allotment account debit to equity share capital account. இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். புரியுதாப்பா? ஃபிஃப்த் என்ட்ரி ஆன் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி த என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ரைட். இது 2 என்ட்ரி வந்து உங்களுக்கு ஷேர் அலாட்மெண்ட் பற்றினது. அதுக்கடுத்து கால்ஸு. அப்போது ஷேர் அப்ளிகேஷன் அப்போ ஒரு அமௌண்ட் வாங்கியாச்சு, அலாட்மெண்ட் அப்போது ஒரு அமௌண்ட் வாங்கியாச்சு. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட் கட்ட சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ அந்த டயத்தில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கால்ஸ் அப்படின்னு அர்த்தம். கால்ஸ் மேபி ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், தேர்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ 3 கால்ஸ் வந்து 3 டைம் 3 டியூஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கால் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படிங்கும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா on making call for the call money due. Okay, at the time journal entry is equity share call account debit to equity share capital account. Okay, equity share call account debit to equity share capital account. Okay, இது வந்து டியூ அமௌண்ட்டு கட்ட சொல்லி நம்ம சொல்லும்போது இந்த என்ட்ரி ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட்டு மாற்றிட்டோம். இதே அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி அப்படின்னா as usual all time money received at the time bank account will be appear in debit side of journal entry. So bank account debit to equity share call account. Okay, so debit link credit link amount போட்டுக்கணும். Okay, bank account debit to equity share call account. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கினேன். இப்போ நம்ம சம்ஸ்க்கு போகிறோம். சம்ஸ்க்கு போகும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம்.
illustration first page number 230 in your book. அதில் பாருங்கள், தாய் லிமிடெட் issued 1 lakh equity shares of 10 each. 1 லட்சம் ஷேர்ஸு, ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. இந்த 10 rupees எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேயபிள் ₹5 on application, ₹2 on allotment, ₹2 on first call and 1 on final call. ஸோ 5 + 2 + 2 + 1. ஓகேவா? அப்போது 10 rupees ஆயிடுச்சு. All the shares are subscribed and amount was duly received. ஸோ எல்லா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண எல்லா ஷேர்ஸு பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதுக்குண்டான அமௌண்ட்டும் வாங்கிட்டாங்க. ஸோ கொஸ்டின் ஹியர் இஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு என்ட்ரியாக நம்ம பாஸ் பண்ணுவோம். இன் தி புக்ஸ் ஆஃப் தாய் லிமிடெட் கம்பெனி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இதில் ஃபார்மெட் அப்படிங்கிறது டேட்டு, பர்டிகுலர் செல்ஃப் நம்பர், டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, அந்த சம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி சொன்னோம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 5 lakh ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 5,000 1 lakh ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தாய் லிமிடெட் இஷ்யூடு 1 lakh ஷேர்ஸு. அதில் அப்ளிகேஷன் அப்போது 5 rupees அப்படிங்கும்போது, ஸோ 1 lakh இன்ட்டு அட் த டைம் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் 5 rupees 5. ஸோ 1 lakh இன்ட்டு 5 lakhs இங்கே வரும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 1 lakh இன்ட்டு 5. டெபிட்டில் 5 lakhs, கிரெடிட்டில் 5 lakhs. ஓகே, தென் another one is this amount immediately transferred to share capital account at the time journal entry is equity share application account debit to equity share capital account. ஃபஸ்ட் என்ட்ரிக்கு என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டு தான் இங்கேயும் என்ட்ரி பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு தான் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேஜ் ஓவர். தென் அலாட்மெண்ட் ஸ்டேஜுக்கு வருமா பாருங்கள். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் பண்ணும்போது அந்த டியூ அமௌண்ட்டுக்காக பாஸ் பண்ணுற என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சரி. இப்போ அமௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வந்து டோட்டலாக 1 lakh ஷேர்ஸு. அட் த டைம் ஆஃப் அலாட்மெண்ட் மணி எவ்வளோன்னு பாருங்கள், 2 rupees அப்படின்னு நினைக்கிறேன். 2 rupees-ஆ? ₹2 on அலாட்மெண்ட். அப்போது 1 lakh இன்ட்டு 2 lakhs. அந்த 2 lakhs அமௌண்ட் தான் இது. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ரைட். So this amount immediately received at the time journal entry is bank account debit to equity share allotment account. So 2 lakh. So third entry என்ன அமௌண்ட் இருக்கோ அதே தான். ஓகே, ரைட். இப்போ அலாட்மெண்ட் என்ட்ரி ஓவர். தென் தேர்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு கால் அப்போ as usual 2 rupees தான். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிட்டு அப்புறம் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம். பாருங்கள், equity share first call account debit to equity share capital account. So total shares receive பண்ணது 1 lakh. At the time of share first call ₹2. So 1 lakh into 2 lakhs வந்து debit creditல entry பண்ணிக்கணும். equity share first call account debit to equity share capital account 2 lakh. Okay, then this amount immediately received the entry is bank account debit to equity share first call. So அதே அமௌண்ட் தான் இங்கேயும் 2 lakhs debit link credit link. Okay, தென் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு நம்ம என்ட்ரி போவோம். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு அமௌண்ட் அப்படிங்கிறது 1 rupees. ஓகே, அப்போ 1 rupees பாருங்கள். ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கால்ஸுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி தான். அந்த இது மட்டும் ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் மட்டும் உங்களுக்கு மாறுமே தவிர மற்ற எதுவும் மாறாது. ஓகே, தென் ஜேர்னல் என்ட்ரியில் மாறாது. ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து டோட்டல் ஷேர்ஸு 1 lakh ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அட் த டைம் ஆஃப் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படிங்கிறது 1 rupees. ஸோ 1 lakh into 1 lakh. ஸோ டெபிட் லிங்க் கிரெடிட்னு 1 lakh போட்டுக்கணும். ஸோ திஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, ஸோ நரேஷன் இஸ் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1 lakh. ஓகே, புரிஞ்சுதாப்பா? ரைட். ஸோ அப்ளிகேஷனுக்கு ஒரு 2 entry, அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 2 entry, தென் ஃபஸ்ட் கால்க்கு ஒரு 2 entry, தென் ஃபைனல் கால்க்கு
ஒரு 2 என்ட்ரி. ஓகே, புரிஞ்சுதாப்பா? ரைட். இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சம் நம்பர் 1 பேஜ் நம்பர் 257 நம்ம புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ராக்ரஸ் லிமிடெட் ஒரு 50,000 ஷேர்ஸு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு. பேயபிள் ஆன் அப்ளிகேஷன் அப்போ 2 ரூபீஸு, அலாட்மெண்ட் அப்போ 4 ரூபீஸு, ஃபஸ்ட்டு கால் 2 ரூபீஸு அண்ட் ஃபைனல் கால் 2 ரூபீஸ். ஓகே, ஸோ இப்படி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போது நம்ம சம்ஸ்க்கு போவோம். ஃபஸ்ட் என்ட்ரி எப்பவுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதா. ஸோ அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் அப்படிங்கிறது 50,000. ஸோ 50,000 இன்ட்டு அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் rupees 2. ஸோ 50,000 into 2 1 lakh. டெபிட் சைடில் 1 lakh, கிரெடிட் சைடில் 1 lakh. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. கிளியர்டா? ஓகே, ரைட். தென் இந்த அமௌண்ட் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் டு அப்ளிகேஷன் மணிக்கு அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh 1 lakh. சரியாப்பா? ரைட். தென் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த அலாட்மெண்ட் டியூ மென்ஷன் பண்ணுற ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு டோட்டல் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணது 50,000. அட் த டைம் ஆஃப் அலாட்மெண்ட்டு rupees 4. So 50,000 into 4, 2 lakhs debit lim, credit lim. Okay, right. This amount immediately received at the time journal entry is bank account debit to equity share allotment account. Okay, allotment money received. Okay, 2 lakhs debit la, credit lim 2 lakhs. This is entry. Okay, then equity share first call up paranga. Equity share first call account debit to equity share capital account. First share capital மாற்றிக்கிறோம், அப்புறம் தான் ரிசீவ் பண்ணுறோம். அப்போது 50,000 ஷேர்ஸ் டோட்டலாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் அட் த டைம் ஆஃப் ஷேர் ஃபஸ்ட் கால் அப்போ அமௌண்ட் வந்து 2 ரூபீஸ். ஸோ 50,000 into 2 1 lakh rupees. டெபிட்டில் 1 lakhs, கிரெடிட்டில் 1 lakhs என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். ஸோ ஏற்கனவே நம்ம 5th என்ட்ரியில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே அமௌண்ட்டு தான் இங்கேயும் 1 lakh into டெபிட்டில் 1 lakh, கிரெடிட்டில் 1 lakh. ஓகே, தென் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டுக்கு சேம் ஜேர்னல் என்ட்ரி தான். அந்த கால் இது மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூக்கு உண்டான என்ட்ரி இது. ஸோ டோட்டல் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணது 50,000. அட் த டைம் ஆஃப் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்போது அமௌண்ட் கலெக்ட் பண்ணது 2 ரூபீஸ். ஸோ 50,000 into 2 1 lakh. ஓகே, ஸோ 1 lakh அப்படிங்கிற டெபிட்லையும் கிரெடிட்லையும் போட்டுக்கினேன். தென் பேங்க் அக்கௌண்ட். தென் இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஓகே, அப்படிங்கும்போது 7th என்ட்ரியில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அமௌண்ட் 1 lakh into 1 lakh. ஸோ 50,000 into 2 1 lakhs. ஓகே, புரிஞ்சுதாப்பா? ஓகே, தேங்க்யூ கண்ணா.